அண்ணாவி தளவாய் மாடன் 108 மாடனுக்கும் நூதனமான தளவாய் மாடன் ஆதியிலே தர்க்கராசன் பாதியிலே தளவாய் மாடன் வருவார் தளவாய் மாட சுவாமி நமக்கொரு நாள் மலவில்லை தளவாய் மாடனோட கதைகள் பாட தளவாய் மாடனோட கதைகள் பாட தானே வந்து அருள் கூறிவா சாமி 1008 தேவதை அண்ணாவி தளவாய் மாட 108 தேவதைக்கும் முதலமானதொரு தளவாய் மாட ஆதியிலே தர்க்கராசன் பாதியிலே தளவாய் மாடன் மாட்டு முகத்தோடு பிறந்ததாலே மாட தேவதை என்று நிர்வகியாறு நல்ல மாடன் தளவாய் மாடன் தளவாய் மாடன் கதைகள் பாட தளவாயோட கதைகள் பாட நானே அருள் புரிய வேணும் ஐயா ஆதி வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொலுவிருந்தார் ஆண்டவானார் பகவானும் அம்மை சக்தி உமையவளும் கைலாச மலையதில கட்டுடனே கொலுவிருந்தார் வைகுண்டம் தன்னதில பச்சமாலு லட்சுமியும் பவசுடனே கொலுவிருந்தார் பரமலோகம் தன்னதில பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியமுடன் கொலுவிருந்தார் தெய்வலோகம் தன்னதில இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடன் கொலுவிருந்தார் படி மூவர்களா முனிவர்களா சித்தார்த்தி நல்ல கூட்டங்களா இவர் சித்தா சுவாமி நால்முகனா நல்முனியா கலை கோட்டு மாமுனியா அகத்தியரம் புடந்திரா அழகு கும்ப மாமுனியா இந்திரனாம் சந்திரனா கரணராஜன் வாயு தேவன் குண்டோதரன் மன்மதனா இப்படி கைலாச மலையதில இவர்கள் கட்டுடனே கொலுவிருந்தார்
கைலாச மலையிலே பகவானும் பார்வதியும் கொலுவிருக்க, வைகுண்டத்திலே பச்சமாலட்சுமி கொலுவிருக்க, பரமலோக பட்டணத்திலே பிரம்மா சரஸ்வதி கொலுவிருக்க, தெய்வலோகத்திலே இந்திரன் இந்திராணி கொலுவிருக்க, அனைவரும் கொலுவிருக்கக்கூடிய காலத்தில் ஆண்டவர் சிவபெருமான் படைத்துவிட்ட சிவராசிகளுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் இறைவன் படியிழந்து வரக்கூடிய காலத்தில் பிரமலோக பட்டணத்திலே வரைக்கும் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. யார் அவர்? பரமனுடைய வலதுகால் பிறவரலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததான். இந்த சரஸ்வதி இருக்காளே, அவளுடைய வலதுகால் பிறவரலில் ஒரு பெண் குழந்தை பிறந்ததான். பிறந்த உடனே இரண்டு பேருக்கும் பிரமலோக பட்டணத்திலே திருமணத்தை செய்து வைத்தாங்க. திருமணத்தை செய்து வச்சு ரஜினாபதி ராஜன் என்றும் பேர் கொடுத்து, தார்காவல்லி என்று பேர் கொடுத்து, இரண்டு பேரும் அந்த தேசத்தை ஆண்டு வருவாயாக, அந்தரத்தில் கோட்டை போட்டு ஆண்டு வருவாயாக என்று தட்சிணா பூமியை ஆண்டு என்று வரம் கொடுத்தார்கள். வரத்தை பெற்ற தட்சிணாபதி என்ற தர்க்கராசனும் தேவி தார்காவல்லியான பெண்ணவளும் பிரம்மதேவனிடத்திலே வரத்தை வாங்கி கொண்டு அவர்கள் எங்கே எங்கே வாரறான் ஆளனுண்டு எங்கே எங்கே ஏகி தெய்வலோகம் தன்னை விட்டு போலோக ராஜ்ய தர்க்கமுடி ராசனும் தார்காவல்லி பெண்ணவ கணவனும் மனைவியுமா கணவனும் கட்டுடனே தட்சிண பூமியில் திறமையுடன் வந்தல்லோ மன்னனான தர்க்கராஜ் கோட்டையது போட வேண்டும், புதுகுலமா மாளிகை அமைக்கவே மங்களமா கடலை தேரை வளைந்தார். மன்னனான தர்க்கராஜ் காந்த கல்லால் மலையனல்ல திருவளை மாணிக்கத்தால் தர்க்கமுடி ராஜ் அந்தரத்தில் கோட்டை போட்டு 7 சுத்து கோட்டை போட்டு ஏகாந்தம் ஆழ்ந்துவார். ஒன்னாம் படி உத்தியார மேடைகள், 2ஆம் படி சும்மாதன, 3ஆம் படி முத்திரத்தின மாளிகள், 4ஆம் படி நடகுட மந்தன் இப்படி மன்னானான தர்க்கரா 5ஆம் படி ஆனை கட்டும் சாவடி குதிரை கட்டும் மன்னவனும் தேவியுமா தேவியும் இவர்கள் மகுமையுட வாங்குவாரா மகுமையோட இப்பாடி தர்க்கமுடி ராசனுமா தார்காவல்லி பெண்ணவர் ஆளனும் தேவியும் அந்தரத்தில் கோட்டை போட்டு ஆனந்தமா வாழ்ந்துவா. பல நாள் பலவரு பண்புடனே ஆண்டு, சில நாள் சிறப்புடனே வெகு நாள் வெகுவருடன் நல்ல வெகுவரு இவர்கள் விருப்பமோட ஆண்டு வாரார்கள்.
மதன தர்க்கராஜனுமா தேவி தார்காவல்லியான பெண்ணவளும் அந்தரத்திலே கோட்டை போட்டு ஆனந்தமாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனை கட்டும் சாவடி, குதிரை கட்டும் கொட்டாளம், படை தலைவர்கள் மந்திரியோடு ஆண்டு வரக்கூடிய காலத்தில் தர்க்கராஜனுக்கும் தேவி தார்காவல்லிக்கும் சொத்து சுகம் நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவ வீடு வாசல் பணங்காசு பொன்பொருள் மாட மாளிகை கோடர் கோபுரம் ஆனை கட்டும் சாவடி குதிரை கட்டும் கொட்டாளம் 6 மந்திரிமார்கள் 64 படைத்தலைவர்கள் 7 மந்திரிமார்கள் 74 படைத்தலைவரோடு இப்படி தஜனாபூமியை ஆண்டு வரக்கூடிய காலத்தில் மன்னவனுக்கும் தேவிக்கு ஏகப்பட்ட வசதி இருந்தாலும் 2 பேருக்கு ஒரே ஒரு மனக்குறை. ஒரே ஒரு எல்லா பாக்கியமும் இருந்து தர்க்கராஜனுக்கும் தேவி தார்காவல்லியானவளுக்கும் பிள்ளை இல்லாத குறை. சொத்து சுகம் நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவ வீடு வாசல் பணங்காசு மாடிக்கு மேல் மாடி இருந்தாலும் மன்னவனுக்கும் தேவிக்கும் பேர் சொல்ல பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத காரணத்தினாலே தேவி தார்காவல்லியானவள் அந்த தர்க்க முடிராஜனிடத்திலே என்னையா சொல்றா, என் கணவராச மன்னா, என் கணவராச மன்னா, எனக்கு வாய்த்த பூமான் தார்காவல்லி சொல்லுவாள, மன்னா சொத்திருந்து என்ன செய், நமக்கு சுகம் இருந்து அது பண்ண, பாலிருந்து என்ன செய், பவுசிருந்து அது பண்ண, என்னை பிள்ளையில்லா பாவி என்று பெரியோர்கள் யசுதாங்க, இல்ல பாவி என்று மாநிலத்தார் யசுதாங்க, குழந்தையில்ல பாவி என்று குழந்தையில்ல பாவி என்று நம்ம குலத்தோடல்ல யசுதாங்க. நம்ம குலத்தோடெல்லாம் தச்சனா பூமியிலே தர்க்கந்தேவி தார்காவல்லி என்கணவராஜமன் மன்ன பிள்ளை இல்லா வாசலில் பெரியோர்கள் வரவே மதளை இல்லா வாசலில் மாநிலத்தார் வரவே குழந்தை இல்ல வாசலில் கோலையத்தர் வரவே கைபிடித்த நாள் முதல கை குழந்தை நமக்கு மாலையிட்ட நாள் முதல மதலை ஒன்று நமக்கு இல்லை. என் கணவராசம் அண்ணா பிள்ளை வரம் கிடைப்பதப்போ, பிள்ளை வரம் கிடைப்பதப்போ, எனக்கு பெருங்கவலை தீர்வதப்போ, மதளை வாரம் கிடைப்பதப்போ, மலடி பட்டம் மாறுவதப்போ, குழந்தை வாரம் கிடைப்பதப்போ, குமரி பட்டம் மாறுவதப்போ, எனக்கு கறிக்கரைக்கும் தேங்காயில கையே அந்த பிள்ளை இல்லை. நரையுடத்து சலமதில நின்னளம்ப பாலனில்லை. மழை பெஞ்ச மொத்தத்தில மண்ணளைய குழந்தை இல்லை.
மண்ணளைந்த கைனாலே மடிபுடிக்க பிள்ளை இல்லை எங்கனவர் ராசமன்னா வெள்ளரிக்கா தோட்டத்துல விளையாட பிள்ளை இல்லை கத்தரிக்கா தோட்டத்துல காய்கறிக்க பிள்ளை இல்லை மல்லிகைப்பூ தோட்டத்துல நமக்கு மலர் பறிக்க பிள்ளை இல்லை மலர் பறிக்க தட்சிணாபூமியை ஆண்டு வரக்கூடிய தர்க்கவாண்டி ராஜனுடைய தேவி ஆகியப்பட்ட தாரகாவல்லியானவள் பிள்ளை இல்லாமல் வருத்தப்பட்டு மன வருத்தப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறாள். கண்ணாளா மாட மாளிகை கோட கோபுரங்கள் எல்லாம் இருந்தும் நமக்கு பிற்காலம் பேர் சொல்ல பிள்ளை இல்லையே. இந்த தட்சிணாபூமியை ஆளுவதற்கு ஒரு வாரிசு இல்லையே. நாளை ஒரு காலத்திலே காலம் சென்று போகும் வேளையிலே நமக்கு கதறி எழ பிள்ளை இல்லையே. வைகுண்டம் போகும் போது வழி அனுப்பதுக்கு ஒரு குழந்தை இல்லையே. கண்ணாளா என்று தார்காவல்லியானவள் பிள்ளை இல்லாமல் மர வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இதனையெல்லாம் காதில் கேட்ட தர்க்கமுடி ராஜன், பெண்ணை தார்காவல்லி அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், ஆலோசனை பண்ண வேண்டாம். ஆண்டவன் அருளாலே கண்டிப்பா நமக்கு பிள்ளை பாக்கியம் மதள பாக்கியம் கிடைக்கும். கண்ணால நீங்க சொல்லுதிய என்னால சொல்லாம இருக்க முடியல. நீங்க ஆம்பளை மனசுக்கு வச்சு அடக்கிறீ. நான் பெண்ணா பிறந்தவள் குமரி கொண்டிருக்கிறேன். என்ன தெரியுமா, மன்ன பிள்ளையில் சாப்பாடு சாப்பாடு புழுவாக தோணுதையா, மதளை இல்லா சாப்பாடு மண்போலு தோணுதையா, இலையதிலே போட்ட சாதம் எனக்கு எடுத்து உண்ண பிள்ளை இல்லை, கும்பாவிலே போட்ட சாதம் கூட உண்ண பிள்ளை இல்லை, பட்டிலே போட்ட சாதம் வாரி உங்க பிள்ளை இல்லை, கண்ணா தொட்டிலிட்டு தாளாட்ட துணைக்கு ஒரு பிள்ளை இல்லை, மடியில் போட்டு விளையாட மகளை ஒன்று இல்லை மன்னா, கைபிடித்து விளையாட கை குழந்தை நமக்கு இல்லை. போராட்டம் 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 நமக்கு பிள்ளை இல்ல. பறக்கலாமா ஏன் நான் பாவி சண்டாளி பூமியிலே வாழலாமா, பெண்ணா பிறக்கும் முன்ன உழுதி மண்ணா நானும் பிறந்தேன் இல்லை, மண்ணா பிறந்தேன் நானா மண்டலத்தோர் ஒன்று கூடி மண்பாண்டம் செய்தல்லவோ மாநிலத்தில் வித்திடுவா, மண்ணா பறக்கும் முன்னே ஒரு மரமாக பிறந்தேன் இல்லை, மரமா பிறந்தேன் நானா கோயிலுக்கு கதவாவே கதவா மண்ணா குடியிருக்க விடா, தார்காவல்லி பெண்ணவளோ அந்த தர்க்கமூடி ராசனிடம் எங்கனவ ரசம் மன்னா
ஆணு ஒண்ணு இருந்துதான அரமனையை காத்திடுமே, பெண்ணு ஒண்ணு இருந்துதான பேர சொல்லி வாழ்ந்திடுமே. ஆணுமில்லை பெண்ணுமில்லை, ஆணுமில்லை பெண்ணுமில்லை, நமக்கு ஆதரிப்பார் யாரும் இல்லை. ஆதரிப்பார் தர்க்கமுடி ராஜனிடத்திலே தேவி தார்காவல்லியானவள் ஆணுமில்லை பெண்ணுமில்லை, ஆதரிப்பார் யாருமே கிடையாது. ஆகையாலே நம்ம ஏதாவது பாவங்களை பண்ணிட்டோமா, நமக்கு தெரிந்த அளவுக்கு யாருக்கு எந்த பாவங்களையும் செய்யவில்லை. அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு, அறிந்து என்ன தவறு செய்தாலும் அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால ஏதாவது பாவங்களை பண்ணியிருப்போமா என்று தர்க்கமுடி ராஜனும் தேவி தார்காவல்லியானவளும் பாவ புண்ணியத்தை பத்தி ஆளனும் தேவியுமாக கலந்து கூடி பேசி கொண்டிருக்காங்க. என்ன பேசினாங்க, எப்படி பேசினாங்க? என் கணவா ராஜமன்னா, என்ன பாவங்களை நாம செய்தோம் என்று சொல்லி தார்காவல்லியானவள் மன்னா கொத்த கூரை தோமா கொரமரக்கா கன்றுக்கு பால் கறந்து நாம பட்டேரனை பல சாதி பிச்சை என்று வந்த உன்னால் வர அன்னத்துக்கு வந்த அடுத்து வர திருவோட்டுக்காரர்களை திருவோட்டு அண்ணா திரும்ப வர தாயில்லாத பிள்ளைகள் தலையிலட்டி ஏழச்சனன் ஏதடமா தார்காவல்லி பெண்ணவள் தர்க்க மூடிராஜ் சொல்லுவாளாம் தார்காவல்லி தருமங்கள் செய்தவர் தடுத்து நிறுத்தி ஊட்ட உடைத்தோமா பொய்க்களவு காதுகளை அறுத்தோம் களவுகளை செய்தோம் கூட்டத்தை கலைத்தோம் கூட்டத்தை ஓட்டில் பொய் சாட்சி கற்றவர்மை கலங்க மனம் செய்த கலங்க மனம் பொண்ணுபட்ட கடவுளையும் நோகுவானே என்கணவார என்ன பாவம் நாம் ஏதேனோ பிள்ளையில் என்று சொல்லி தார்காவல்லி முத்து போல் கண்ணீர முத்து போல் கண்ணீர முகமெல்லாம் ராசமன்னா எனது வார்த்தை மன்னா, நான் மட்டும் மலடால் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கையால வளர்க்கக்கூடிய பொருள் அத்தனையுமே மலடாக இருக்கிறது. என்னெல்லாம் தெரியுமா சொல்லட்டுமா? நான் வாசலில் நின்ற மரம் வன்னி மரம் மலடா, முத்தத்துல நின்ற முருங்க மரம், கூட வைத்த தென்னம்பிள்ளை கொலை கொலையா பாதகத்தை வைத்த பாரி போய் என்கணவராசமன் எனது வார்த்தை காடு சென்று மேய்ந்து வரும் காராம்பசு வேலி சென்று வெள்ளாடு குப்பையிலே கோழி ஒன்று மலட என்கணவராசமன் பிள்ளை வரம் கிடைப்பதப்போ பெருங்கவலை மதல வர மனக்கவலை
குழந்த வரம் கிடைப்பதப்போ நல்ல கிடைப்பதப்போ நமக்கு கொடுங்கவலை தீர்வதப்போ கிடைப்பதப்போ என்ன பாவங்களை நாம செய்தோம்? யாருக்கு எந்த பாவங்களையும் செய்யவில்லை. கொத்த குறைத்தா அது ஒரு பாவம், குறமரக்கால் அளந்தா அது ஒரு பாவம், கன்றுக்கு பால் விடாம கறந்து சாப்பிட்டா மகா பாவம், தாயில்லாத பிள்ளைகளை தலையில கூட்டினா அது பெரிய பாவம், ஏழை ஜனங்களை ஏதளமா பேசினா மகா பாவம். அதாவது தர்மங்கள் செய்தவரை தடுத்து நிறுத்தாத. நம்மளால் தர்மம் செய்ய முடியட்டாரோ செய்யக்கூடிய ஆட்களை தடுத்து நிறுத்தக்கூடாது, அது பெரிய பாவம். அது மட்டுமா, கூட்டத்தை கலைக்காதே, கோட்டிலே பொய் சாட்சி சொல்லாத. பொய் சொன்ன வாக்கி போசனம் கிடையாது எப்போ. ஆமா, அப்படினால இதெல்லாம் நம்ம பாவங்களை செய்யவில்லை கண்ணால. ஏன் நமக்கு பிள்ளை இல்லை என்று தார்காவல்லியானவள் மன்னனாகி தர்க்கமுடிராஜனிடத்திலே தேவி தார்காவல்லியானவள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிள்ளை வரம் கிடைப்பதப்போ பெருங்கவலைகள் எல்லாம் தீர்வதப்போ மட்டும் மலடானாலும் பரவாயில்ல, நான் வளர்த்த பொருள் அத்தனையுமே மலடா இருக்கு. காட்டுல சென்று அந்த காராம்பசு மலடா போச்சு, வேலியில மெட்ட வெள்ளாக்கள் மலடா போச்சு, குப்பையில கிண்ட குப்பைக்கோழி மலடா போச்சு, அதோட கையால வளர்த்த கரும்பூனை மலடா போச்சு, கூட வைத்த தென்னம்பிள்ளை கொலை கொலையா காய்ச்சிருக்கு. நான் பாதகத்தை கைனால வச்ச மரம் பாரி போய் ஆமா ஒரு தேங்காய்க்கு வழி இல்லை என்று தேவி தார்காவல்லியானவள் அந்த தர்க்கமுடிராஜனிடத்திலே கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறாள். அப்போதுதான் ஆளனும் தேவி ஆலோசனை பண்ணுகிறாங்க. நமக்கு பின்னாலே இந்த சொத்து சுகத்தை மாட மாளிகை கோடகோபுரங்கள் எல்லாம் யார் வச்சு ஆள போறா? அதனால நம்மளால் ஏண்ட அளவுக்கு தான தர்மங்களை செய்வோம், தெய்வ தாட்சியங்களை செய்வோம் என்று தார்காவல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெண்ணே தார்காவல்லி, நம்ம உள்ளந்தான் வேறே தவிர உடல் இரண்டும் ஒன்றுபட்டவை. நான் என்ன நினைத்தனோ அதை நீ சொல்லிவிட்டாய். ஆகையாலே நம்மளால் என்ற தானதர்மங்களை செய்வோம் சொல்லி தர்க்கமுடி ராஜனும் தேவி தார்காவல்லியானவளும் பணத்தை எண்ணி எடுத்தாங்களா? இல்லை, அள்ளி எடுத்து தர்மங்களை செய்து கொண்டிருக்காங்க. என்ன தர்மம், எப்படி செய்தாங்க? வடக்க காசி வரை ரோடு போட்டார், ரோடு கண்ணு புளி நட்டு வைத்தான், வைத்தா தர்க்கமுடிராஜனுமா தேவி தார்காவல்லி பெண்ணவளும் பிள்ளை வாரத்துக்காக காசி வரை ரோடு போட்டார், கண்ணு புலி நட்டு வைத்தார், மதுரை வரை ரோடு போட்டார், மாங்கண்ணையும் நட்டு வைத்தார், ராமேஸ்வரம் ரோடு போட்டார், மதுரங்கனை நட்டு வைத்தார், குத்தால ரோடு போட்டார், குத்தால ரோடு போட்டார், இவர்கள் சுத்தாலம் கண்ண வைத்தார், இவர்கள் சுத்தாலம் கண்ண வைத்தார். பிள்ளை வாரத்துக்காக தர்க்கமுடிராசனுமா தேவி தார்காவல்லி பெண்ணவளும் காதத்துக்கு காதவழி கல்மடங்கள் கட்டி வைத்தார், தூரதோலை சமப்பவர்க்கு
சுமைதாங்கி நட்டு வைத்தார். ரோடு கண்ட இடங்கள் எல்லாம் தாவந்தித்து போவதற்கு தண்ணி மடங்கட்டி வைத்தார். ஆண்டி பரதேசியர்க்கோ அன்னதானம் சுரணதானம் பண்டாரம் தேசியர்க்கோ பண்டாரம் தேசியர்க்கோ இவர்கள் படுக்க மாடம் கட்டி வைத்தார். சாமி படுக்க மாடம் கட்டி இப்பாடி தர்க்க மூடி ராசனோம்மா தார்காவல்லி பெண்ணவளும் கணவனும் மனைவியும் தரமங்களை செய்துவார். ஆளனும் தேவியும் கோவில் கண்ட இடங்களில் கோபுரங்கள் கட்டிவை கல்லு கண்ட இடங்களில் கடவுள் என்று கையெடுத்த என்ன தர்மம் செய்தாலோ என்ன தர்மம் செய்தாலோ இவருக்கு ஏதாயினும் பிள்ளை இல்லை. பிள்ளை என்ன தர்மத்தை செய்தாலும் ஏது தர்மத்தை செய்தாலும் தர்க்கராஜனுக்கும் தேவி தார்காவல்லிக்கும் எண்ணற்ற தர்மங்களை ஏதாளமாக செலவு செய்தாலும் ஏந்தும் பிள்ளை இரண்டு பேருக்கும் இல்லை. இப்படி தர்மங்களை எல்லாம் செய்து வந்து பிள்ளை இல்லாமல் அப்பந்தான் தர்க்கமுடிராஜன் தேவி தார்காவல்லி இடத்திலே சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்ணை தார்காவல்லி அடுத்த வீட்டு பெண்கொடிக்கு 6-7 பிள்ளை குட்டி, ஏத்த விட்ட அக்காளுக்கு 7-8 பிள்ளை குட்டி, பக்கத்து வீட்டு அக்காளுக்கு 16 பிள்ளை இருக்கு. ஆமா, நாமளிடத்துல ஏகப்பட்ட பணம் காசு இருக்குல்லவா, இதுல கொஞ்சம் காசு கொடுத்து துட்ட கொடுத்து ஒரு தத்துக்கு ஒரு பிள்ளைய வாங்கி வளர்ப்பமே என்றார் தர்க்கராசன். இதனையெல்லாம் காதில் கேட்ட தார்காவல்லியானவள் மன்னனிடத்தில் சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி? காசுக்கு ஒரு நல்ல பிள்ளை வாங்கி கடத்தருவதிலே விட்டோமான கடத்த கடையதுதான் நிறைந்துடும் கண்டசனம் ஒப்பிடும் பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலிலே விட்டோமான பந்தலது நிறைந்துடுமா பாத்தசனம் ஒப்பிடுமா துட்டுக்கு ஒரு பிள்ளை பெறுவதிலே நம்ம பெறுவதுதானா நிறைந்திடும் மழை தெரிந்த சனமது ஒப்பிடுமா நிறைந்திடும் தெரிந்த சனம் காசு
கொடுத்தோ துட்டை கொடுத்தோ பைசா கொடுத்தோ பிள்ளைய வாங்கி தெருவில் விட்டோம்னா ஊட்டி வளர்த்தாலும் ஊரா விட்ட பிள்ளை தானே, தேற்றி வளர்த்தாலும் தேசவள்ளி போற பிள்ளை தானே. இவ வயிற்றுல பிறந்த பிள்ளையான்னு ஏதாளமா பேசுவாங்க. அதனால எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளா. உங்களுக்கு வயசு 45 இருக்கும், எனக்கு 40 இருக்கும். நம்ம இனத்துல நம்ம குலத்துல பொண்ணை பார்த்து உங்களுக்கு 2ஆம் தரமா தாலி கட்டுவோம். அவ வந்த யுகத்துல அவளுக்காது இல்ல எனக்காது, இல்ல எனக்காது இல்ல அவளுக்காது ஒரு குழந்தை இருக்காதா என்றான். இதனையெல்லாம் காதலை கெட்ட தர்க்க முடிராசன் பின்னே தார்காவல்லி நம்ம உடல் தான் வேற தவிர உள்ளம் 2 என்று ஒன்றுபட்டவை. உன் முகத்தை தவிர நான் யார் முகத்தையா பார்த்திருப்பேனா? பார்த்தது உண்டா? சொல்லட்டுமா? குணம் இருக்கே குணம், அப்படி குணம். அழகு இருக்கே அப்படி அழகு. அது சொன்னாதான் தெரியும். சொல்லட்டுமா? கோடி பண்ண கொடுத்துட்டாலும் கோடி பண்ண கொடுத்துட்டாலும் உன்னோட குணத்தை போல கிடையாதம்மா, உன்னோட குணத்தை போல கிடையாதம்மா. உன்னோட குணத்தை போல அள்ளி பணம் கொடுத்துட்டாலும் உன்னோட அழக போல கிடையாதம்மா. லட்சம் பண்ண கொடுத்துட்டாலும் உன்னோட லட்சணம் போல் கிடையாதம்மா. ஏ வாடி பெண்ணே தார்காவல்லி, ஆண்டவனார் வகுத்தவளி அவளிய நடக்கும் அம்மா. ஏ கடவுள் அவர் வகுத்தவளி நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அம்மா. கோட்டையில பிறந்தாலும் தலையில் போட்ட வீதி தப்பாதம், அன்று எழுதியதை அடிச்செழுத முடியாதம்மா. அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், ஏதாவது ஆலோசனை பண்ண வேண்டாம். சாமி மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் ஏ மாயாண்டி சுடலையா, சுடரலேவில் பிறந்த பிள்ளை செல்ல புள்ள மாயாண்டி மடையடி சுடலையா. உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா, சுடலைக்கு வேலை நல்ல வேலை ஐயா. மாயாண்டிக்கு விளையாடு நேரம் ஐயா, வேலை நல்ல வேலை ஐயா, சுடலைக்கு விளையாடு நேரம் ஐயா. ஐயா சுடரொளிவில் பிறந்ததாலே அவருக்கு சுடலை என்று ஒரு பெயர், மாயமாக பிறந்ததாலே மாயாண்டி ஒரு பெயர், முண்டமாக உருண்டதாலே ஏ முண்டமாக உருண்டதாலே முண்டசாமி என்று ஒரு பெயர். முண்டமாக முண்டன் என்று ஒரு பெயர். ஏ முப்பேற கொண்ட தெய்வம் மூர்க்கம் உள்ள சுடலையா, மடையடியில் அமர்ந்த புள்ள ஏய் மடையடியா மாயாண்டி, உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா, வேலை நல்ல வேலை ஐயா, சுடலைக்கு விளையாடு நேரம் ஐயா. விளையாடு நேரம் ஐயா. சாமிக்கு உச்சியில் ஒரு குல்லாவா ஏ மடையடிய மாயாண்டி, உல்லாச நடையழகா
அவருக்கு தலையில் ஒரு நல்ல குல்லாவா ஐயா குல்லாவா சுடலைக்கு தாமரக்கா ஏய் குல்லாவா ஏய் பேச்சி மாவன் பெரும் சுடல ஐயாடுதையோ பாடுதையா சொடலாதாளியே போடுதையா ஏய் மடையடியா மாயாண்டிய சாமி மத்தியான மதியம் போல சாமி மதியம் போல அவருக்கு மதிய உச்சி மதியம் போல சாமிக்கு ஆன பந்தம் ஒரு கையில அழுக்கு தடிய மறு கையில வெட்டருவாளோ ஒரு கையில ஏய் மடையடியா சொடலைக்குத்தா வீச்சருவாளோ மறுகையில யாழுமானி வல்லையம்மா ஏய் வல்லையம்மா சொடலைக்கு இடையில் ஒரு நல்ல ஏய் வல்லையம்மா சாமி அமரத்துல நல்ல பிறந்த புள்ள அழகு ராசமன்ன சங்கிலி பூத பம்பு சட்டைக்குள்ள ஒளிந்ததாலே ஏய் சட்டனாத கேத்திரபாலே சங்கிலி நல்ல பூதத்தாரோ சிவனிந்த ஒரு பெருமாளுமா தாயான பியாச்சி அம்மா ஆயிரத்தெட்டு நல்ல தேவதைக்கோ தேவதைக்கோ ஏ அண்ணாவி தலைவாய் தேவதைக்கோ ஏய் மடையடியா சொடலாய்யா உனக்கு வேலை நல்ல ஐயா சுடலையோ சுடலைக்கு வெட்டருவாளோ ஒரு கையில வீச்சருவாளோ மறுகையில வெள்ளி நல்லோ அப்படி அருவா சுடலைக்கு விளையாடோ வீச்சருவா தங்க நல்லோ அப்படி அருவா அப்படி அருவா சுடலைக்கு தானாடோ அப்படி அருவா வேலை நல்ல வேலையா ஏ மடையடியா சுடராய்யா விளையாடு நேரமையா ஏ மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில ஏ தாயான பேச்சி அம்மா தனது மகன் சுடலையுமா அமரத்தேல பிறந்த புள்ள அழகு ராசன் சங்கிலி போத ஆயிரத்தெட்டு தேவதைக்கும் அண்ணாவி தலைவாய் மாற தலைவாய் மாடனுமா சங்கிலி போவத்தாரோ அழகு புள்ள முண்டனுமா மடையடியா வாசலில ஆடுதையா பாடுதையா
மாயாண்டி பேச்சி மலம் பெருசுடல யாரு பட்ட சுடராய்யா பிள்ளவானம் போவாண்டி சுடல செத்த பேணதும் பாண்டி ஐயானம் போவாண்டி ஆண்ட பேணதும் பாண்டி பேய்களுக்கு ராசாவா யாரு பட்ட சுடராய்யா தாயான பேச்சு அம்மா தனது மகன் சுடரையுமா ஆடி வாரர் பாடி வாரார் ஆடி போட்டு வாயா ஏ மடையடியா மாயாண்டி அழகு புள்ள சுடராய்யா உனக்கு யாழுமானி வல்லையம்மா இடையில் ஒரு சல்லடமா காஞ்சி கச்ச சல்லடமா கையரு வல்லையம்மா தாயான பேச்சியம்மா தனது மகன் சுடரையுமா சாமி ஆடுதையா பாடுதையா பேச்சியம்மா சுடல தெய்வம் தலவமான சிவபெருமா ஆதாரி ஆதாளி போடுவாரா பாடுவாரா பாடுவாரா இப்படியாக தர்க்கமுடிராஜனுக்கும் தேவிதாராவல்லியான பெண் கொடிக்கும் என்ன தர்மங்களை செய்தாலும் ஏது தர்மங்களை செய்தாலும் ஏந்தும் பிள்ளை கணவனுக்கு மனைவிக்கு ஏந்தும் பிள்ளை இல்லை. இப்படி பிள்ளை இல்லாத குறையாலே தர்க்கமுடிராஜனானவன் தேவி தார்காவல்லி இடத்திலே பெண்ணே தார்காவல்லி அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் ஆலோசனை பண்ண வேண்டாம் ஆண்டவன் நோக்கி அருந்தவசு செய்ய போறேன் பகவான் நோக்கி பார்த்து பிள்ளை வரம் வாங்கி வருகிறேன்னு சொல்லி தர்க்கமுடி ராஜநாமதி இங்கேயே வருகிறார். தார்காவல்லி வனத்திலே வந்து பிள்ளை வரத்துக்காக மன்னனாகிய தர்க்கமுடி ராஜன் சார்ந்து கொண்டு தரைமொழிகி சந்தனத்தாலே கோலமிட்டு மாவாலை தரைமொழிகி மஞ்சளையாலை கோலமிட்டு பாலாலை தரைமொழிகி பன்னீராலை கோலமிட்டு கோலமிட்ட இடத்திலே கொருத்துவாளை எலிவிடுத்து தேங்காப்பழ தச்சனை சாமங்களை வைத்து கன்னி மூலையிலே கணவதியை பிடித்து வைத்து ஆண்டவனை உள்ளத்துக்குள்ளாக எண்ணி தார்காவல்லி வனத்திலே அரணை அரணை என்று சிவனே சிவனே என்று தர்க்கராஜன் பிள்ளை வரதுக்காக பெருந்தவத்தை செய்து கொண்டிருக்கிறான். இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் ஆதிவெள்ளி கைலாசமலையிலே ஆண்டவன் படைத்து விட்ட சிவராசிகளுக்கு எறும்பு முதல் யானை வரை 8000 கோடி சிவசுக்கும் கல்லுக்களிருக்க தேரைக்கும் கருக்குளிருக்க சுக்கும் பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று சொல்லி பகவான் படியளக்க புறப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி புறப்படுகிறானா அவர் நாளி நல்ல திணை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார் உரிய திணை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார் ஆளாக்கு திணையெடுத்து அகிலமெல்லாம் படி இழந்தார் படியளக்க போகும் நேரம் பார்வதா தேவியவள் பகவானிடம் ஓடி வார ஆண்டவனை பகவானே படியளக்க போகும் இடம் பார்வதி நான் வருவேன் ஐயா இறையளக்க போகும் இடம் ஈஸ்வரி நான் வருவேன் ஐயா
பார்வதிய கேட்ட போது ஈசனான சுவருமா பாடி பெண்ணை பார்வதி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு படியளக்கும் இடத்துக்கு பார்வதி நீ வேண்டாமா? பூலோகத்திலே பல விதமாக என்னுடைய படைப்பிலே ஏழை பணக்காரன், பணக்காரன் ஏழை, இருப்பவர் இல்லாதவர் என்று பலவிதமாக படைச்சிருப்பேன். கூன் குருடு நொண்டி சண்டி இப்படி பலவிதமாக இருக்கு என்னுடைய படைப்பிலே. நீ என்னோடு படியளக்கிறதுக்கு வருவையானா கண்டது கெட்டதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாய். படியளக்கிறதிலே காமதாமம் ஏற்பட்டுவிடும். நீ கைலாசத்தில் இருப்பாயாக நான் போய் படியளந்துட்டு வரேன் என்றார் ஆண்டவன். இதையெல்லாம் காதாலை கேட்ட உமையவளோ, ஆண்டவா இறைவா, வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். அடியாள் உமை போல வாரேன், இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை படியளக்கு அழைச்சிட்டு போங்க என்றான். பார்வதி பிடிவாதம் பண்ண மாட்டா, பிடிச்சா விடமாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சோபெருமான் என்னோடு வருவது சரி, போறமா படி அளக்கமா வாரமான்னு இருக்கணும். பூலோகத்துல என்னெல்லாமோ அதிசயம் நடக்கும், கண்டும் காணாத மாதிரி வந்துடணும். என்ன அழைத்துக் கொண்டு பகவானும் பார்வதியும் ஐயா படைத்து விட்ட மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் பூலோகராட்சியத்தில் பகவானும் பார்வதியும் சாமி படியளந்து வாரார்கள். படியளந்து படியளந்து வாரப்போ தார்காவல்லி வனமதில் அரகர சிவனை என்று அவைய கூறல் கேட்குதையா. இந்த கூறல் காதில் ஈஸ்வரிய உமையவள் பகவான் முன்னால் வருவாளா. ஆண்டவனை பகவானே, ஆண்டவனை பகவானே, இந்த ஆதிசக்தி வார்த்தையோ பூலோகத்துக்கு வந்தாங்க. தார்காவல்லி வனத்திலே படியளந்துட்டு வரும்போது ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா சத்தம் வருகிறது. இதனை காதலில் கேட்டா பார்வதி, ஆண்டவா இது என்ன மாயம்? இந்த அத்தவான கனகத்துல உங்களோட பேரை சொல்லி சத்தம் மட்டும் வருகிறது, யார் இவர் என்று கேட்க, அதாவது தட்சிணாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய தட்சிணா பூமி ஆண்டு வரக்கூடிய தர்க்கமுடி ராஜன் பிள்ளை வரத்துக்காக பெருந்து செய்து கொண்டிருக்கிறான். மகளை வரத்துக்காக ஆண்டவா குழந்தையே வேண்டாம் என்று சொல்வதற்கு 7-8 பிள்ளை குட்டி கொடுத்திருக்கிய, வேணும்னு சொல்வதற்கு ஏன் கொடுக்கவில்லை? தர்க்கராஜனுக்கும் தேவி தார்காவல்லியானவளுக்கும் குழந்தை வரத்தை கொடுத்து பார்க்க வேண்டும் என்றார். பார்வதி பிள்ளை வரம் மதளை வரம் என்றால் நானோ நீனோ நினைச்சு கொடுக்கக்கூடிய வரம் இல்லை, அவரவர்கள் செய்துகிட்ட புண்ணியத்தின் பலனபல். ஆகையாலே தர்க்கராஜனும் தேவி தார்காவல்லியும் தர்மத்தை செஞ்சிருக்காங்களா அகமத்தை செய்திருக்காங்க, இவங்களுடைய கணக்குகளை பார்க்கணும். நான் சொல்லி கணக்குகளை பார்ப்பதற்காக யாரை வரவழைத்தார்கள்? சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். ஐயா நயினார் ஓடோடி வந்து தர்க்கராஜனுக்கும் தேவி தார்காவலியுடைய கணக்குகளை பரட்டி உருட்டி பார்க்கிறார். பார்க்கும்போது கணக்கோ வந்தது. சோதிகளி வாய் திறந்து என்னையா சொல்லுகிறார், ஐயோ ஆண்டவனே பகவானே அருமப்புள்ள முன்னால் ஒரு காலத்தில் போன பிறகு தர்க்க முடிகிற வேடுவ கூலம்
விருப்பமுட வேட்டையாட போகும்போது 5-6 சினமான 5-6 ஏவாவி அந்த கொண்டு அந்த கொண்டு இப்பாடி தார்காவல்லி பெண்ணவள் மருத்துவ குலமதியில் மகுமையுடன் பிறந்திருக்க நிறைமாத கற்பனைக்கு கருவ உருவழி கரிமருந்த கொடுத்திருக்க ஆகையாலே ஆண்டவன் 7 சம்மத்துக்கு இனி வழக்கும் காலத்துக்கு கற்கமுடி ராசனுக்கு தார்காவல்லி பெண்கொடி ஐயா ஏந்தும் பிள்ளை ஏந்தும் பிள்ளை தர்க்கராசனோ வேடுகுலத்திலே பிறந்து வேட்டையாட போகும்போது 5-6 சனமான அன்பை கொண்டு கொண்டிருக்கான். தார்காவலி இருக்கா பாருங்க, மருத்துவ குலத்துல பிறந்து நிறைய மாத கர்ப்பிணிக்கு கர்வ உருவளிக்க மருந்து கொடுத்திருக்கா. ஆகையால ஆண்டவா 7 வரைக்கும் இனி பிறக்க தலைமுறைக்கும் 2 பேர்களுக்கு ஏந்தும் பிள்ளை கிடையாது என்றார். இதனையெல்லாம் காதலை கேட்ட பார்வதா தேவியானவள் அண்டவா இறைவா தர்க்கராஜனுக்கும் தார்காவலிக்கும் கண்டிப்பாக குழந்தவரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பண்ணுதா. பார்வதி நான் குழந்தவரம் கொடுக்க முடியாதுங்க, நீ கொடுத்துதான் ஆக வேணுங்க. அதனால அப்படியே குழந்தவரம் கொடுக்க வேணுமானால் நீ போய் தர்க்கமுடி ராஜனுக்கும் தார்காவலிக்கும் குழந்தையாக பிறப்பாய். என்ன ஆண்டவா, ஒரு மானிடன் வயிற்றுல என்ன பிறக்க சொல்றேன் பார்வதி, தார்காவலி திரு வயிற்றுல நீ பிறக்க வேண்டாம். அதாவது தஜனா பூமியிலே செந்தாமர குளத்துல ஒரு தாமர புஷ்பம் ஒன்று இருக்கும். அந்த புஷ்பத்திலே நீ 1008 சுருவத்திலே ஒரு சுருவத்தை மாத்தி குழந்தையாக அவதாரம் எடுத்து தாமர தண்டிலே தாமர புஷ்பத்திலே படுத்துக் கொண்டு குவா குவா என்று சத்தம் எழுவையானால் தாரகாவல்லி தண்ணிக்கு வருவா, உன்னை பார்த்து எடுத்து கொண்டு வளர்ப்பா. அப்படி வளர்த்தாளானால் அப்படி வளர்க்கிறது சரி ஆண்டவா. எனக்கு 16 வயசாகி பருவகாலம் வரும்போது 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் என்ன மனமுடிக்க வருவாங்க, நான் ராஜாக்களுக்கு களத்தை நீட்ட முடியுமா என்று கேட்டாள். அப்போதான் ஆண்டவர் சோபெருமான் என்னையா சொல்லுகிறார், ஏ பார்வதி அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், ஆலோசனை பண்ண வேண்டாம், நான் சொல்லட்டுமா, இதாயே ஆண்டியாக வருவேனம்மா, அவதரித்து போ பண்டாரமா பார்வதியை அழைத்து போக கூத்தாடியா வருவேனம்மா, கூத்தாடியா ஒன்ன தாலி கட்டி பகவானவர் சொல்லும் போது பார்வதா தேவி எங்கே எங்கே தார்காவல்லி வனமதில் வாராளே பார்வதி, எடுத்தாளே ஒரு சுருவம் ஒரு சுருவம். ஈசன் தேவி பார்வதியா ஒரு சுருவம் பார்வதிய உமையவள குழந்தை போல வடிவம் கொண்டு பச்சலாங்குழந்தை போல பார்வதிய வடிவம் கொண்டு சொந்தாமர குளமதியில தாமரை இலையதில குழந்தை போல படுத்து கொண்டு கூவா கூவா என்று சொல்லி கூவா கூவா என்று சொல்லி குரல் கொடுப்பா பார்வதியா யா குரல் கொடுப்பா
என்று குரல் கொடுக்கும் வேளையில் தார்காவல்லி பெண்ணவளோ அன்றைய தினமதிலை நீராட வேணும் என்று தலையிலிட்ட எண்ணெயோடு தலைப்பினாக்கு மஞ்சளோடு வருவாளம் பார்வதி தார்காவல்லி பெண்ணவளோ குடமடுத்து இடையில் வைத்து குடமடுத்து இடையில் வைத்து வாராளு தார்காவல்லி வீட்டிலே குளிச்சு அழுத்து போச்சு. இன்னைக்கு செந்தாமரை தெப்ப குளத்துல போய் நீராடிட்டு வரும் சொல்லி தலையிலிட்ட எண்ணெயோடு தலைப்புண்ணாக்கு மஞ்சளோடு குடமடுத்து இடையில வைத்து அப்படியே தண்ணிக்கு வாரா. தெப்ப குளத்துக்கு வந்தா பாருங்க, தாயான பார்வதி தார்காவல்லி வருகை கண்டு ஆமா குரல் கொடுக்கா. இப்படி தெப்ப குளத்தை ஏற்று பார்க்க செந்தாமர குளத்திலே அன்று பிறந்த குழந்தை போல காட்சி அளித்தாள் பார்வதி. ஆகா, நல்ல குழந்தை இல்ல, குழந்தை அந்த கரை இல்ல இருக்கு, நமக்கு நீப்பு தெரியாது, நமக்கு இக்கரை குழந்தைக்கு அக்கறை எப்படி போகுது சொல்லி இடுப்ப பார்த்தா இடுப்புல குடம் வச்சிருக்கா பாத்தியாளா, குடத்தை தண்ணி கோராம குப்பரை கவத்துனா. குப்பரை கவுத்தி உடனே தண்ணி கட்ட போல குடம் முதக்கு அப்படியே குடத்து மேல குப்பரை படுத்துக்கிட்டு கைய வச்சு அப்படியே நீஞ்சி 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 போய் பிள்ளைய வாரி எடுத்துட்டா. வாரி எடுத்தாள், வலது கண்ண முத்தமிட்டாள், ஏந்தி எடுத்து இருபுறம் முத்தமிட்டு முத்தமிட்ட குழந்தையை தார்காவல்லியானவள் எங்கேயா கொண்டு வருகிறார்? அரமனைக்கு கொண்டு வந்து ஒரு சேகுவனை அவளைத்து, அப்பா சேகுவா, தார்காவல்லி வனத்தில் நம்ம மன்னனாகிய தர்க்கமுடிராஜன் பிள்ளை வரத்துக்காக பெருந்தோடு செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்துல செய்தி சொல்லி மன்னனை ஒரு வழியா அழைத்து வா என்றார். ஓடினான் சேகவன் ஓடி வந்து, மன்னாவே தர்க்கராசா, செய்த தவம் போதும் சீக்கிரமாக இறங்கும், இருந்த தவம் போதும் இறங்கி வாரும் தவத்தை விட்டு என்று சேகுவன் அழைத்தார். வந்தியாளா, தவத்தை விட்டு இறங்கினான். குழந்தை கிடைச்ச செய்தியை மன்னனிடத்தில் எடுத்துரைத்தார். ஆமா, சொன்ன உடனே இதனை காதால கேட்டு, அப்படி மன்னனான தர்க்கராசன் எங்கே எங்கே தார்காவல்லி வனமிட்டு வாராரே தர்க்கராசன் அரமனைக்கு வருவார. குழந்தையத்தான் கண்ணால் கண்டு மன்னவனும் தேவியும் கொப்பூளத்தாங்கோ கொப்பூளர் குழந்தைய குளிப்பாட்டி நீராட்டி தாராட்டி நிலத்தினாலே தாராட்டி தாய் தனிப்பார் இரண்டு நல்ல தாயம். அந்த நல்ல குழந்தைக்கு தர்க்கமூடி ராசனும் தார்காவல்லி பெண்ணவர் என்ன பேரதுதான் இன்பமுடன் கொடுத்தரான. பார்த்து எடுத்ததாலே பார்த்து நம்ம எடுத்ததா அவளுக்கு பார்வதியா என்று சொல்லி பார்த்தெடுத்ததாலே பார்வதி என்று பெயர் கொடுத்தாங்க. பார்வதி 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 என்று பெயர் கொடுத்து மன்னனாகிய தர்க்கமுடிராஜனும் தேவி தார்காவல்லியானவளும் தாயான பார்வதியை தரையிலே விட்டா தண்டக்கால் நோகும், பூமியிலே விட்டா பொற்பாத நோகும், தோளிலே தொட்டில் கட்டி மகளை தொடையிலே நடைபெறத்தி தாயான பார்வதா தேவியை அந்த தட்சிணா பூமியிலே என்னால ஒரு மேனியும் நலமுடனே வளர்த்துவார.
தர்க்கனுடைய கோட்டையில தானே வாழ்ந்து வாரா மூணாவது மாத்தையில குழந்த முகம் பார்த்து சிரிக்குதையா ஆறாவது மாத்தையில அம்மா அப்பா என்று அழைப்பாளா ஏழாவது மாத்தையில மாத்த அவ இருந்து மெல்ல விளையாடுவா தாயான பார்வதியா தர்க்கனுடைய கோட்டையில எட்டாவது மாத்தையில கட்டாக நடப்பாளா ஒரு வயது இரு வயது அவளுக்கு முற்ற மூன்று நல்ல வயதாச்சு வயது இப்படி மூணு வயதான போது முடியெடுத்து காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்ட தாயான பார்வதியாள் தர்க்கனோட கோட்டையில நாலு நல்ல வயதில நடந்தோடி விளையாடுவார் ஐந்து நல்ல வயதாச்சு அறிவு பள்ளி படித்துவார தாயான பார்வதியா ஏழு நல்ல வயதில என்சுவாடி படித்துவார எட்டாவது வயதில எடுத்த ஓலைகளை வாசிப்பாளா தம்பிகையா பார்வதியா தர்க்கனோட கோட்டையில 10 நல்ல வயதுக்குள்ள பாராத ஏடும் படியாத கலையும் இல்ல படித்து வாரா பார்வதியா 10-14 வயதில் பலகணக்கும் தான் படித்தார் 16 வயதில் 16 வயதில் அவ பக்குவது பெண்ணான பக்குவது மன்னனாகிய தர்க்கமுடிராஜனும் தேவி தார்காவல்லியானவளும் தாயான பார்வதா தேவியை தரையிலே விட்ட தண்டக்கால் நோகும் பூமியிலே விட்ட பொற்பாத நோகும் தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைவரத்தி வளர்த்து வரக்கூடிய காலத்தில் மகளுக்கு 16 வயதாச்சு 16 வயசிலே பார்வதா தேவியானவள் பூத்து நிறைந்தா புஷ்பவதியானாள். எப்படி பூத்திருந்தா தெரியுமா? தாயான பார்வதா தேவியானவள் தர்க்கனுடைய கோட்டையிலே 16 வயதிலே எப்படி பூத்து நிறைந்தா தெரியுமா? அவ வாடாமலர் பூத்ததை வடிவழகி பூத்து இருந்தா ரோஜா மலர் பூத்ததை ரோகனிய பூத்து இருந்தா மாமரமும் பூத்ததை போ மாமரமும் பூத்ததை அந்த மங்கை அவள் பூத்திருந்தா மங்கை அவள் சமே கொய்யா மரம் பூத்ததை போ கோலகி பூத்திருந்தா பாரிஜாதம் பூத்ததை போ
பயங்கிலியா பூத்திருந்தா இழுப்ப மரம் பூத்ததை போ ஏந்திலையா பூத்திருந்தா கனகமரம் பூத்ததை போல் கட்டழகி பூத்திருந்தா பார்வதா தேவி அவள் 16 வயதில தர்க்கனோட கோட்டையில ஊத்து நல்ல நிறைந்தாளே ஊத்து நிறைந்தாளே அவ புஷ்பவதியானாளே பார்வதி புஷ்பவதியானாளே தர்க்கமாக பார்வதியா 16 வயது பெண்ணுக்கா பெண் அழகாம் பேடமையில் அழகாம் பார்வதியா அழக போல பாருலகில் யாரும் இல்லை ஏந்திலை அழக போல இவ்வுலகில் யாரும் இல்லை கண்ணந்தங்கை அழக போல கலியுகத்தில் யாரும் இல்லை செக்க செக பழகா செக்க செக பழகா யா செக பழகா அவ செந்தூருக்க பொட்டழகா பார்வதி அழக போல பார் உலகிலே யாருமே கிடையாது. 16 வயசிலே தர்க்கனுடைய கோட்டையிலே மகளாக அவதரித்து பார்வதா தேவி ஆனவள் வளர்ந்து பருவ பெண்ணாகி அப்பேற்பட்ட அழகா இருக்கா. பார்வதி அழகை கண்ணாலை கண்டான் தர்க்கமுடிராஜனும் தேவி தார்காவல்லி ஆனவள். பெண்ணே ஏ தார்காவல்லி, நம்ம மகளுடைய அழக பாத்தியா? என்ன அழகா இருக்கா. ஆகையாலே நம்ம மகளுக்கு அவ அழகுக்கு தகுந்த மாப்பிள்ளை பார்க்கணும் சொல்லி கணவனும் மனைவியும் தர்க்கராஜனும் தேவி தார்காவல்லியும் ஆலோசனை பண்ணி பேசிக் கொண்டிருக்காங்க. இதனை எல்லாம் காதலை கேட்டா பார்வதி அப்பா இடத்துல அம்மா இடத்துல, எப்பா ஏ அம்மோ எப்பா உங்களை தானே, எல்லாருடைய கல்யாணம் போல என் கல்யாணம் நடக்கக்கூடாது. என் கல்யாணம் என் விருப்பப்படி தான் நடக்கணும். எப்படி நடக்கணும் தெரியுமா? நானோ நீங்களோ தேர்ந்தெடுக்க கூடாது மாப்பிள்ளையே. மத யானை கையிலே மாலை கொடுத்து அந்த ஆன வீசிய மாலை யார் கையில் யார் களத்தில் விழுகிறதோ அவர்தான் எனக்கு மாப்பிள்ளை, அவர்தான் எனக்கு கணவன், அவர்தான் எனக்கு புருஷன். அதனால 56 தேசத்து ராஜாக்களை வரவழைங்க, அதுக்கு உண்டான ஆவணை பண்ணுங்க என்றான். இதனையெல்லாம் காதலை கேட்டான் தர்க்கமுடிராசன். 5 மெய் செலுத்து. ஆகா, நம்ம மகளுடைய யோசனை என்று தர்க்கனுடைய கோட்டையிலே பந்தல் அலங்காரம் செய்தார்கள். எப்ப பந்தல் தெரியுமா? என்னை கொட்டகை பந்தல்லிட்டா பந்தல் குழப்புகளை தூக்கல் விட்டா தர்க்கனோட கோட்டையில வாழை மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தா. இச்சை மரம் கொண்டு வந்து இருபுறமா அலங்கரித்தா. மாமரமும் கொண்டு வந்து மங்களமா அலங்கரித்தா. அலங்கரித்த பந்தலில மன்னனான தர்க்கராஜன் 56 தேசம் அல்ல ஓலையது அனுப்புவான எனது மக பார்வதிக்கு சுயவரம் நடக்குதையா.
56 ராஜாக்களும் என்னுடைய அரமனைக்கு வர வேண்டும். அறிக்கை அது சொல்லும் போது 56 ராஜாக்களும் தர்க்கனோட கோட்டைக்குத்தான் பார்வதிய மனமுடிக்க ஆனை மேலே வருவார் கோடி, ஆனை மேலே வருவார் கோடி, குதிரை மேலே வருவார் கோடி. சாமி ஒட்டகத்தில் வருவார் கோடி, பார்வதிய மனமூடிக்க எங்கே எங்கே வாராரானா தர்க்கனோட கோட்டையில அந்த ராஜாக்கள் அவருடைய குலதெய்வத்தை அருமையோட வணங்கி வாரா. மாயாண்டி சொடலாய்யா பார்வதியா மாலையாது எங்களுக்கு விழுந்துதானா உன்னுடைய வாசலில ஒரு ஆட்ட அரிசி பொங்கி, ஒரு ஆட்ட அரிசி பொங்கி உனக்கு ஒரு படப்பா போடுவேன். இன்னொரு நாட்டு மண்ண அவருடைய குலதெய்வத்தை அருமையோட வணங்குவானா. ஏ மூல தெய்வமே பார்வதிய மாலையது எங்களுக்கு வந்துதானா. பேட்டி சேலை எடுத்து வை உன்னை விருப்பமுடன் கையெடு. இன்னொரு நாட்டு மண்ணை தாயான பேச்சியத்தான் மனதிலே எண்ணுவானா. ஏ எந்தாய பேச்சியம்மா பார்வதிய மாலையாது எங்களுக்கு விழுந்துதானா. தண்ணி கோரி கரிசமைத்து புதுச்சோளாவ கொண்டு வந்து உனக்கு பரப்பதுதான் போடுவேனே என்று நல்ல எண்ணுவானா. இன்னொரு நாட்டு மண்ணை ஏ சங்கிலி போட்டாரு பார்வதிய மாலையாது எங்களுக்கு விழுந்துதானா. வடையும் பாயாசமும் வடையும் பாயாசம் உனக்கு வரிசையுடன் தான் படை தான் படைப்பு. அப்படி ஒவ்வொரு நாட்டு மன்னனும் பார்வதி மாலை மட்டும் என் களத்துல விழுந்துச்சுன்னா உனக்கு என்னெல்லாமோ செய்வன அவன் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு விரும்பிக்கிட்டு வராங்க. ஆமா, ஆனை மேல குதிரை மேல ஒட்டகத்து மேல பல்லாக்கு மேல வந்தார்கள். தர்க்கனுடைய கோட்டையிலே பந்தல் அலங்காரம் பார்ப்பதுக்கு சிங்காரம். ஐயா வந்த ராஜாக்களுக்கெல்லாம் சுமாதானத்தை கொடுத்து அமர வைத்தார். அமர வைத்து விட்டு ஆன பாதுகனை வரவழைத்து ஆனைய மேனி மேனிக்கு குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டி ஆனைக்கு பட்ட சாத்தி ஆனை பாகுவனும் அந்த ஆணையை எங்கேயா கொண்டு வரான். அப்படி தர்க்கனோட கோட்டையில ஆணையத்தான் கொண்டு வார். ஆணையத்தான் கொண்டு வரும். கொண்டு வரும் வேளையில ஆனை துதிக்கையில மாலையதான் கொடுத்து ஆலயத்தில் வீச சொன்னான். ஆலயத்தில் வீசுதையா ஆனையது விட்ட மாலை. ஆனையது அந்தரத்தில் வருவதை இப்பாடே ஆணையிட்ட மாலையது அந்தரத்தில் வருவதை 56 ராஜாக்களும் ஏங்கலத்தில் விழுந்துடாதான் இவர்களுத்தில்
அவர்களிடத்தில் கொக்கு போற சிறுவர்கள் கொக்கு போற தலைவர் ராணி ஆனைய மேல்மணிக்கு குளிப்பாட்டி ஆனை துதிக்கையிலே மாலையை கொடுத்து அந்தரத்துல வீச சொன்னாங்க. ஆனை ஓடி வந்து பந்தலுக்கு முன்னால் நின்று அந்தரத்துல வீசிச்சு. ஆனை விட்ட மாலை ஏங்களத்துல விழுந்தாதா ஓங்களத்துல விழுந்துடாதா இவர்களத்துல விழுந்தா அவர்களத்துல விழுந்தா கொக்க போல எல்லா மன்னர்களும் தலை நீட்டிதாங்க. அந்தரத்திலே மாலை நிற்கிறது. அந்தரத்தில் நிற்கும் போது தாயான பார்வதா தேவியானவள் பகவானே உள்ளத்துக்குள்ளாக நினைக்கா அண்டபா இறைவா தர்க்கனுடைய கோட்டையிலே இன்னைக்கு எனக்கு ஒரு சுயவரம் நடந்து கொண்டிருக்கு. எங்க இருந்தாலும் வந்து என்னை தாலி கட்டி மனமுடித்து அழைத்து போங்க என்று உள்ளத்துக்குள்ளாக ஒரு அன்பையோடு பகவானை உள்ளத்துக்குள்ளாக உச்சரித்துக் கொண்டிருக்கிறாள் பார்வதி. அப்போதுதான் கண்மளித்து பார்த்தான் யார் சிவபெருமான். ஆக பார்வதிக்கு இன்னைக்கு தர்க்கனுடைய கோட்டையில் சுயவரம் நடக்கு. கண்டிப்பாக நாம போனோம். எப்படி போறது? இப்படியே போக கூடாது, மாறிவிடத்தில் போகும் சொல்லி ஆண்டவர் சிவபெருமான் எடுத்தார் ஒரு சுருவம். எப்பேற்பட்ட சுருவமானினா தெரியுமா? அவர் 90 10 சேர்ந்த 90 10 சேர்ந்த ஒரு தவண்ட நல்ல கிழவன் போல் சாமி 400 10 சேர்ந்த ஒரு நடைத்த நல்ல கிழவன் போ 500 10 சேர்ந்த ஆண்டி நல்ல பண்டாரம்போ ஆண்டவந்த சிவபெருமா தலையதிலே மொட்டையிட்ட அவர் நெத்தியிலே பட்டை போட்ட அவர் நெத்தியிலே ஐயா பஞ்சாச்சாரம் தானணிந்து காவி வேட்டி தானே கட்டி களத்தில் உத்தராட்ச மாலை போட்டு ஆண்டவந்த சிவபெருமா கையதில திருவோட கக்கத்திலே ஓலப்பாய ஒரு இறந்து ஒண்ணா ஆண்டி போலே எடுத்தாரு சுருவமாக பார்வதியை மனமுடிக்க மாறுவேடத்திலே வருகிறார் பகவான். தலையில மொட்டை, நெத்தில பட்டை, களத்துல உத்தராட்ச கொட்டை, களத்துல அறையில காய் வெட்டி, கையில திருவோடு, கக்கத்துல ஒரு ஓலப்பாய். அது மட்டுமா, தோலுக்கு நரம்புக்கு சம்பந்தம் இல்லாம தொங்குன்னு இருமிக்கிட்டு கண்டம்பத்தி, கடலபத்தி, குட்டம்பத்தி, ஐயா ஒரு சொரிக்கு 4 புழு கீழே உழுது. ஆமா, பொண்ணும் பொடியுமா வந்து கூட்டத்தோட கூட்டமா நிக்காரு. அந்த இடத்துல விட்ட மாலை அப்படியே வந்து ஆண்டி பண்டாரங்களத்துல வந்து விழுந்துட்டு. ஆமா, விழுந்துச்சு பாருங்க. எல்லாரும் சுத்தி முத்து பார்த்தாங்க. பண்டாரங்களத்துல மாலை இருக்கு. ஆகா, நம்ம எத்தனை வந்திருக்கோம். ஏன் ஓங்களத்துல விழலாம், இல்ல இவங்களத்துல விழலாம், இல்ல அவங்களத்துல விழலாம், யாரு ஆண்டி பண்டாரங்களத்துல விழுந்துட்ட சொல்லி ஆண்டி கண்டாங்க. யோ பண்டாரம், உனக்கு இங்க நீயா வேலை? ஐயா, கல்யாண வீடு, கல்யாண வாசல்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே சாப்பாடு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சாப்பாடு. ஒரு குத்து சாப்பிட்டுட்டு போகலாம். கல்யாண வாசல்ல சாப்பாடு போடுவேன்னு வந்தேன். சாப்பாடு தானே வேணும். போறேன் இந்த பக்கம் போறோம்.
வந்தான். கல்யாணம் முடிஞ்சோன்னு கண்டிப்பா சாப்பாடு உண்டு வரும் சொல்லி புண்ணால பிடிச்சி தள்ளிட்டாங்க. எல்லாத்துக்கும் புண்ணால் தள்ளாங்க பாருங்க. இரண்டாவது முறையாலே ஆணை கையிலே மாலையை கொடுத்து ஆகாயத்தில் வீசும்போது அப்படி அந்தரத்தில் விட்ட மாலை அருமையோட வருவதைய ஆண்டி கடத்தது. இரண்டாவது முறையாக மாலை அது இரண்டாவது முறை வீசின மாலையும் முன்னால எல்லாத்துக்கும் முன்னால் நின்னார் பண்டாரம். அவர் களத்திலே வந்து விழுந்தது. யோ இவன் மந்திரவாதியா இருந்தாலும் இப்ப போல இருக்கு. அதனால மாறி மாறி இவன் களத்துல மாலை விழுந்து சொல்லி ஆண்டி பண்டாரத்தை பிடிச்சாங்க. பிடிச்சி ஊருக்கு கிழக்க ஓட்டப்பிள்ளையார் கோயில். என்ன கோயில்? ஓட்டப்பிள்ளையார் கோயில்ல அரச மரத்து அடியில இருக்க பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சோன்னு அவுத்தோடுதான் சாப்பிடுறதுக்கு வந்து சேரும். அதுக்கு இடையில அந்த பக்கம் நீ வந்தேரு சரிபடான்னு பிள்ளையார் கோயில கட்டி வச்சுட்டாங்க. ஆண்டியாக வந்திருந்த ஆண்டவன் பிள்ளையார் கோயில முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்வதி உள்ளத்துக்குள்ளாக நினைக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் சௌருமான் மாடுவேதத்தில் வந்திருப்பாரோ என்று பார்வதாதேவியானவள் உள்ளத்துக்குள்ளாக எண்ணி அப்பா எப்பா இரண்டு முறை ஆணை கையில மாலை கொடுத்தங்க. ஆண்டி களத்துல விழுந்தது. மூணாவது முறையாக நான் என் கையில இருந்து மாலை வீசுதேன். யார் களத்தில் விழுகிறதோ அவர்தான் எனக்கு கண்டிப்பாக மாப்பிள்ளை என்று சொல்லி பார்வதா தேவியானவள் மூன்றாவது முறையாக மாலையை கையில வாங்கி அந்த பார்வதி யாவுமையவாளோ மாலையை கையில் எடுத்து ஆண்டவனை பகவானே எங்கு இருந்தாலும் இருந்தா என்ன மனமுடித்து செல்லுங்கய்யா. தேவி பார்வதியா மூன்றாவது முறையாக மாலை அதை கையிலே வாங்கி அந்தரத்தில் வீசுவாளா. அந்தரத்தில் விட்ட மாலை ஆண்டியத்தான் தேடுதையா. பார்வதியா மாலை அது பார்வதியா மாலை அந்த பகவான தேடுதையா. எந்திழையா மாலையாது ஈஸ்வரனை தேடுதையா. அரங்கிலியா மாலையாது ஆண்டவனை தேடுதையா. சுந்தரியா மாலையாது சொக்கரைத்தான் தேடுதை. அந்தரத்தில் விட்ட மாலை ஒருக்கு கீழ்புறாமா ஓட்டப்பிள்ளையார் கோயிலே அரச மரம் அடியடியில அமர்ந்திருந்தார் பண்டாரம். பண்டாரம் கலத்ததிலே ஆண்டி பண்டாரம் கலத்தது. சாமி மாலை வந்து விழுந்திடுமா. ராஜாக்களும் இஞ்சி தின்ன குரங்கு போலே ஆண்டி நல்ல களத்ததிலே மாலை அது விழுந்துட்டு வந்த ராஜாக்களும் வரிசையுடன் பரப்பிடுகிறார். பார்த்தாரு தர்கராசை தார்காவல்லி பெண்ணவாளும்
கண்ணீர முத்து போல கண்ணீர ஐயா முகமெல்லாம் சோறையிட்டா முகமெல்லாம் மன்னனாகிய தர்க்கமுடிராஜன் மூன்றாவது முறையா பார்வதி வீசின மாலை அந்தரத்திலே சென்று ஊருக்கு கிழக்க ஓட்டப்பிள்ளையார் கோயில கட்டி வச்சாங்க பாருங்க பண்டாரம். அவர் களத்திலே வந்து விழுந்துட்டு விழுந்த உடனே வந்த ராஜாக்கள் எல்லாம் ஆகா ஆண்டி பண்டாரங்களத்துல மாலை விழுந்துட்டேன் இதுதான் நமக்கு இங்க வேற வேலை இல்ல எந்திங்க போன்னு சொல்லி வந்த ராஜாக்கள்லாம் ஈதுன குரங்கு போல புறப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தார் தர்கராஜனும் தர்காவல்லி ஆகா கிளிய வளர்த்து குரங்கு கையில பிடிச்சு கொடுத்த மாதிரி ஆயிட்டேன் பண்டாரங்களத்துல மாலை வந்துட்டேன் என்று அப்படியே கண்ணீர் பொங்குது. இதையெல்லாம் கண்ணாலை கண்ட உமையவள் பார்வதி அப்பா அம்மா இடத்துல வந்து சில ஆறுதலை சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல எப்படி சொல்றா சொல்லட்டுமா? எப்பா எம்மா அஞ்ச வேண்டாம் ஆண்டி பண்டாரங்களத்துல மாலை விழுந்து பண்ணுதியே ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க சொல்லட்டுமா? கோட்டையில பிறந்தாயாலும் கோட்டவேரி தப்பாதம்மா தலையில் போட்ட வேறு தப்பாதம்மா தரையில் போட்ட அன்று நல்ல எழுதியாதை அடிச்செழுத முடியாதப்பா அடிச்செழுத முடியாதப்பா அப்பா அடிச்செழுத முடியாதப்பா அப்பா இன்னாருக்கு இன்னாரென்று எழுதியதோர் எழுத்து தன்னை எழுதியதோர் எழுத்து தன்னை எழுத்து தன்னை அப்பாவே தர்க்கராஜா கோட்டையிலே பெண் பிறந்தாலும் தலையில் போட்ட விதி தப்பாது அன்று எழுதியதை அடிச்செழுத முடியாதப்பா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதிய எழுத்தை எடுத்தெழுத முடியாதப்பா ஆண்டியா இருந்தாலும் பண்டாரமாக இருந்தாலும் அந்த பண்டாரத்துக்கு என்னை மனமுடித்து கொடுத்திருங்கள் அப்பா என்ற அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பார்வதா தேவி. எல்லாம் கண்ணாலை கண்ட தர்க்கமுடிராஜன் நம்ம மகளுக்கு இப்ப ஒரு நிலைமை வந்துட்டு சொல்லி மன சங்கடத்தோட ஒரு கிழக்க ஓட்டப்பிள்ளையார் கோயில் அமர்ந்திருந்த ஆண்டி பண்டாரத்தை 2 காவலர்களை விட்டு கூட்டு வர சொன்னா. கூட்டு வந்து எப்ப ஆண்டி பண்டாரம் பக்கத்துல நிக்க முடியல அப்படியே வாட கவ கவன்னு அடிக்கி ஏ அப்பா என்ன வாட வாசி பிடிக்க முடியலையே சொல்லி பண்டாரத்தை அப்படியே ஆத்தாங்கரையில கூட்டு போய் நல்ல உருக்காஞ்சங்கள் போட்டு தேய்ச்சி பான்ஸ் பவுடர் போட்டு பண்டாரத்தை அலங்காரம் பண்ணி அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்த வேளையிலே அந்த தர்க்கனுடைய கோட்டையிலே
பார்வதா தேவிக்கும் ஆண்டவர் சிவபெருமானுக்கும் கல்யாணம் என்று சொல்லி சாமி கல்யாண என்று சொல்லி அப்பா தர்க்கனோட கோட் பார்வதிக்கும் பகவானுக்கும் ஏ கல்யாண என்று சொல்லி கல்யாண என்று சொல்லி கலகலப்பா ஆண்டவன் தான் சோபரும் மாங்கிலியம் கையிலெடுத்து மங்கை பார்வதிக்கு கெட்ட ஒரு வேளையில் பால் பழம் தான் அருந்தி மாப்பிளையும் பெண்ணுமாக சுண்டு விழல் பிடித்து சுத்தி வந்தார் மணவடை கூடியிருந்த பெண்கள் எல்லாம் குலவை அது தன் முழங்க பார்வதிக்கும் பகவானுக்கும் ஏ கல்யாணம் நடந்த பார்வதிக்கும் பகவானுக்கும் சுயவரம் நடந்தது. கல்யாண வாசலில் தர்க்கனுடைய கோட்டையில் 1000 கோட்டை அரிசி பொங்கிருக்கு. ஏகப்பட்ட சாப்பாடு பால் பழம் அறிஞ்சு பள்ளியறையில் இருக்காங்க. இருந்தவன பகவான் பார்வதிக்கு காட்சி அளித்தார். சுய உருவத்தை காட்டினார். அண்டவா இறைவா, எங்க அப்பாவோட கோட்டையில உங்க சுய உருவத்துல வந்து என்னை தாலி கட்டிட்டு போக கூடாதா? இப்படி பண்டாரம் போல வந்துட்டேல சொல்லி பார்வதிக்கு உனக்கு கொடுத்த டேட்டு முடிஞ்சு போச்சு. 16 வயசுலேயே உன்னை மாலையிட்டு போகணும் வந்தேன், அழைச்சிட்டு போறேன்னு சொன்னேன். வா கைலாசம் போகலாம், கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். இரவோட இரவாக அழைத்த உடனே தர்க்கனுடைய கோட்டையில 1000 கோட்டை அரிசி சமையல் பண்ணிருக்கு. 60 தவுசு புள்ள பொங்கி போட்டிருக்காங்க. சாப்பிடுறதுக்கு ஆளே கிடையாது. எங்க அப்பாவுடைய கோட்டையில எவ்வளவு அரிசி சாதம் பொங்கி போட்டிருக்கு, சாப்பிடுறதுக்கு ஆளே கிடையாதுன்னா உடனே மகனாகிய குண்டோதரனை வரவழைத்தார். யார்? ஆண்டவன். எப்ப குண்டோதரா, எனக்கு மாமா, உங்க அம்மாவுக்கு அப்பா, உனக்கு தாத்தா. தர்க்கனுடைய கோட்டையிலே 1000 கோட்டை அரிசி சமையல் பண்ணி போட்டு சமையல் அப்படி சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி வர சொன்னாரு. குண்டோதரன் வந்தா, ஐயா இலைய போடுங்கண்ணா. என்ன வந்த சாப்பிடியா வந்த? 1000 கோட்டை அரிசி பொங்கி போட்டுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கானே அம்மனி. அன்னி இலைய போட்டு தண்ணி கூட போனாங்க, இலைய கணல. தண்ணியை வச்சுட்டு இலைய எடுக்க போனாங்க, தண்ணியை கணல. அடுத்தால ஒரு சோத்தை வச்சான், ஒருத்தர் கறியை வச்சான். கறிங்காங்கல வச்ச பாத்திரத்தீங்காங்கல. ஐயா அண்டா குண்டா கொப்பரை அத்தனை நீக்கி மொழிகிட்டான். தவுசு புள்ள 60 பேரும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிட்டாங்க. ஆமா, இவருக்கு ஏற்கையில அக்னி பகவானை எவல் பண்ணிட்டார் பத்தியா? வயிறு காந்தானம் தாங்க முடியல. உடனே தர்க்கனிடத்துல வந்து, ஒரு கெட்ட தர்க்கராசா, என் குறவயிறு ரொம்பலே. அறிவு கெட்ட தர்க்கராசா, என் அறவயிறு ரொம்பலையே. மூளை கெட்ட தர்க்கராசா, என் முழுவயிறு ரொம்பலையே எது குறை சொல்லி கொண்டிருக்கிறான். எல்லாம் காதலை கெட்ட தர்க்க முடிராஜன். மறுநாள் காலையில விடிந்தது. பள்ளியறையில மகளே மகளே என்று கதவை தட்டுதான். கதவை திறக்க ஆள் இல்ல. உடனே கண்ட கோளாளி கொண்டு வந்து கதவை உடைச்சு பார்த்தாங்க. இரவோட இரவாக பகவான் பார்வதியை அழைத்து சென்றார். உடனே தர்க்கனுக்கு கோபம் வந்துட்டு, ஆஹா வந்தது ஆண்டவன், நமக்கு பிறந்திருக்கவள் பார்வதி, அழைச்சு சிறையெடுத்து சென்று விட்டார். கடத்திட்டு போயிட்டாரு. இவரை விடக்கூடாது சொல்லி வேலி விளக்க வேண்டும், ஏகாந்த வேலி விளத்த ஆண்டவனை எரிக்க வேணும் என்று மதன தர்க்கராச மன்னன் என்னையா பண்ணுறார். அவர் கோபம் கடும் கோபம் கொண்டா, கோபம் கடும் கோபம் கொண்டா மதன தர்க்கராச மன்னன். கொண்டு போல கஞ்சி வந்தார் தர்க்கமோடி ராசமன்னை. பகவானை தான் எரிக்க வேணும், வேள்வியாது வளர்க்க வேணும், வேள்வியாது வளர்க்க வேணும். நாம ஆண்டவா
எரிக்கத ஆண்டவனே எரிக்கத தர்க்கனோட கோட்டையில 60 அடி நீளத்தில் 20 அடி ஆழத்து மதன தர்க்க ராசமன்னை ஆழ நல்ல குழிகள் வெட்டி ஆம நல்ல பலகை போட்டு 21 சிப்பிகால எடுத்து மல்ல போடுவான 7 வகை எண்ணெய் ஊற்றி நான்கு சிப்பி கோங்கு சிப்பி பொங்கு சிப்பி புளியன் சிப்பி ஆலன் சிப்பி அரசன் சிப்பி 21 சிப்பிகால எடுத்து மல்ல போடுவான 7 வண்டி கமது போட்டு அக்கினிய வளர்ப்பானே அக்கினிய வளர்ப்பாரு அழகுடைய தர்க்கரான் பாரு அக்கினிய அழகுடைய தர்க்கராஸ் அமரலோகம் முழுவதுமே அனல் பறக்க செய்தார் கைலாசம் முழுவதுமே கனல் பறக்க செய்தார் ஆண்ட வந்த பகவானுக்கு தாந்தானம் தாங்கமாறு வேர்வையாக வைத்தறிந்தார் வேர்வையில பாலகானும் எல்லா விருப்பமோடும் பிறந்தானே எனக்கு பேரு என்ன புள்ளி என்ன எப்பா பரவி செய்தவராமன்ன என்றல்லவோ கேட்ட போது தச்சனா பூமியிலே ஏ மன்னான தர்க்காராசை என்ன நல்லோ எரிப்பதற்கு ஏகாந்த வேலிதன வளர்த்து வாரார் வேலியாக அமர்த்த வேணும் அமர்த்த வேணும் அவனுக்கு விவரம் தானே அமர்த்த வேணும் ஏ மூத்த மகே ஆதி மூலம் பெருச்சாரி மீதில் ஏறிய பிள்ளையாரே வருவார அமகுபாடித்தானே தர்க்கராச இளைய மகே வேல் முருக ஆடல் பாடாலை வைப்பாரா சரஸ்வதிக்கு எடு கொடுத்தார் வேர்வையாவே சுந்தோதையா ஆண்டவனார் பகவானுக்கு வேர்வையாவே வடி செல்லவோ பூமியிலே விட்டு அறிந்தார் வேர்வ புத்திரனும் பிறந்தாரு ஆண்டவனே பகவானே பரவி செய்தவரே பகவாரமன்ன என்னுடைய மாமாவர் உந்தனுக்கு மாமா வேணும் உந்தனுக்கு தாத்தா வேணும் எல்லிதனை வளர்த்துவாராம் தர்க்க மூடி ராசமன்ன எல்லியாக அமர்த்த வேணும் கவரமாக சொல்ல வேணும் வேர்வ புத்திரனும் சூறாவி காத்து போற குழந்தை வாரம் வீரபுத்திர கற்கனோட தலையெடுத்து வேலி மேல விட்டறிந்தான் தாழ்காவல்லி தலையெடுத்து கடலுக்குள்ள விட்டறிந்தான் வேலியில விட்டத்தர வெந்தெறிஞ்சி போச்சுதையா கடலுல விட்டத்தர மச்சத்துக்கு முழுங்கிட்டையா மச்சந்திக்கு முழுங்கும் போது பார்வதியா ஓடி வாரா
கேட்ட ஆண்டவன் உங்கள அப்பா தலை வெந்தறிஞ்சு போச்சு, உங்க அம்மா தலை மச்சமிக்கு முழுங்கிட்டு, ரெண்டு பேருக்கும் வேற தலையை தான் பொருத்தணும். பார்க்கும்போது தர்க்கமுடி ராஜனுக்கு ஒரு மாட்டு தலையை அறுத்து ஒட்ட வச்சாரு. தாரகாவலிக்கு ஒரு செம்பிளியாட்டு தலையை அறுத்து ஒட்ட வச்சு ஆண்டவர் சிவபெருமான் பொன்கரகத்தை தெளித்து திறமை கொண்டு தட்டி, ஐயா கஜனாபதி தேசத்தை ஆண்டு வந்ததாலே கஜனாபதி ராஜன் என்ற ஒரு பெயர், தாரகாவலி வனத்திலே தோமிருந்ததாலே தர்க்க ராஜன் என்று உமக்கு ஒரு பெயர், மாற்று தலையை உருளை வைத்தாரால மாடதேவதை உனக்கு மாடதேவதை என்று ஆண்டவன் பேர் கொடுத்தா. 1008 மாடனுக்கோ அண்ணாவி தலவமாறு தலவாய் மாடன் என்று மாடத்தி அம்மான் என்று ஆண்டவன் தான் பேர் கொடுத்தார். பேர் கொடுக்கும் வேலையில 1008 மாடனுக்கும் அண்ணாவி தலவமாறு ஆடுவாரம் பாடுவாரம் ஐயாவான தலவமாறு வேலனுள்ள வேலை ஐயா தனக்கு விளையாடு நேரம் ஐயா ஐயாவான தலவமாறு மாடத்தி அம்மனுமா உச்சியோடு உள்ளாவா உல்லாச நடையழகா தலவாய் மாடனுக்கு ஐயாவான தலவமாறு மாட்டு தலையழகா மனிதனோட உடல் அழகா பகவானுக்கு முன்னாலே ஆடுதையா பாடுதையா ஆதாளி போடுதையா வேடனல்ல வேளாய்யா தலவாய் மாறனுக்கு விளையாடு நேரம் ஐயா 1008 மாறனுக்கும் அண்ணாவி தலவமாற வேல நல்ல வேளாய்யா விளையாடு நேரம் ஐயா ஐயாவான தலவாய் மாற உச்சியிலோடு குல்லா உல்லாச நடையழகா தலையிலோடு குல்லாவா ஐயாவான தலவாய்க்குத்தா தாமரை கமணி அழகா ஏழுமாணி வல்லையமா இடையில் ஒரு சல்லடமா தலவாய் நல்ல மாடனுக்கு நாட்டு நல்ல தலையழகா மனிதனோட உடல் அழகா அக்கிரணையில் பிறந்த தெய்வம் எனக்கு அக்கினி மாடன் ஒரு வயறு நல்ல மாடன் ஒரு வயறு ஐயாவான தலவமாற மத்தியான மதியம் போல பகவானுக்கு முன்னாலே ஆடுதையா பாடுதையா ஐயாவான தலவாய் மாற ஆதாளி போடுவாரா
வந்த தாயான பேச்சியம்மா மடையடியான் தளவ மாற மடையடியான் சுடலை மாற ஆடுவாரம் பாடுவார அம்மையான பேச்சியம்மா பேச்சியம்மா வாசலில் பரமபீடம் பறந்தவளா பேச்சு பரமகுரா ராஜோதையா தாயான தங்கம்மாளே அம்மையான தங்கம்மாளே அழகுடைய பேச்சியம்மா மடையடியான் சுடராய்யா மடையடியான் தளவாய் மாற மடையடியான் வாசலில் வாராறு வாராறு தளவாய் மாற வாராறு மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில அந்த முகத்தோடு இறந்ததாலே உனக்கு மாற நல்ல தேவாதையே ஆயுத்தட்டு மாறனுக்கோ அண்ணாவி தளவ மாற பரமபீடம் பறந்தவளா பேச்சு பரமகுரா ராஜோதையா காட்டு பேச்சு வன பேச்சு கட்டாளாகி பேச்சு அம்மா கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவான பேச்சு அம்மா மடையடியான் பேச்சு அம்மா உனக்கு வேற நல்ல வேற அம்மா விளையாடு நேரம் அம்மா மடையடியான் சுடலாய்யா பேச்சு மகன் பெருசுடல பேரு பெற்ற மாயாண்டு ஐயாவான தளவாய் மாற ஆயிரத்தெட்டு மாறனுக்கோ அண்ணாவி தளவ மாற ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அண்ணாவி தளவ மாடன் என்று ஆண்டவன் பேர் கொடுக்க பேர் பெற்ற தளவ மாட மாடத்தி அம்மா ஆண்டவனத்தில் அதிக வளத்தை வாங்கிக் கொண்டு பூலோகம் போகணும் சொல்லி எங்கேயே வருகிறாரு அப்படி எங்க வாரான் ஐயாவான தளவ மாட ஆயிரத்தெட்டு மாடனுக்கு அண்ணாவி தளவ கொம்பு ரெண்டு விளக்கரி கோவக்கால தளவமான பகவானுடைய இடமதில் ஆக்குவாரா ஆக்குவாரா கொடுக்குவாரு இப்படி கோடி வரம் வாங்குவாரா தளவாய் மாடசாமி வாராரு வாராரு தளவ மாட வாரா வாராரு வாரா மடையடியா சுடலாய் சுடல தெய்வ வாரா தாயான பேச்சு அம்மா அம்மையான தங்கமுத்தா சிவனணிந்த பெருமாள் அமரத்துல பிறந்த புள்ள அளவிராசன் சங்கிலி போதும் சங்கிலி புறத்தாரு சந்தோஷமா ஏகி வாரா முண்டாமா உருண்ட புள்ள அளவு உள்ள முண்டசாமி ஆடுவையா பாடுவையா ஆடுவையா ஏ ஆதாளி ஆண்டவன் ஆடிய மதுல அதிக வரம் வாங்கியல்லோ ஆயிரத்தெட்டு தேவதைக்கும்